India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். மெதுவாங்க, மெதுவா பார்த்து மூச்சு விடுங்க. ரொம்ப கஷ்டமா. தண்ணி எடுத்து வரட்டுமா? தண்ணி வேண்டாமா, அவருக்கு மருந்து தீர்ந்து போச்சு. இன்ஹேலர் தான் வேணும். மாஸ்டர் வந்துட்டாரான்னு பாருமா. இவருக்கு இப்படியே இருந்துச்சுன்னா அப்புறம் அட்டாக் வந்துரும்மா. பாத்துங்க. அம்மா, நான் இப்ப என்ன பண்றது? இங்க பாருமா, நீ உடனே மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்கிட்டு வாமா. மாஸ்டர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருமா. வாங்க மாஸ்டர், அப்பாக்கு மூச்சு திணறலா இருக்கு. போமா, சீக்கிரம் போ. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? மீதி மருந்தை நீங்க சரியா போயிடும். மாஸ்டர் வந்துட்டாரு. ஒண்ணும் இல்லைங்க. இந்தாங்க, இந்தாங்கம்மா. இந்தாங்க. இப்ப பரவாயில்லையாங்க? இந்தம்மா, இதங்க வச்சிரு. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குமா? மாஸ்டர், நீங்க சரியான சமயத்துக்கு வந்து அவருக்கு இன்ஹேலர் மருந்து கொடுத்தீங்க. நீங்க வரலனா என்ன ஆயிருக்குமோ? அதெல்லாம் அவருக்கு ஒன்னாகாது. 100 வருஷம் நல்லா இருப்பாரு. அவருக்கு ஒன்னும் ஆகாதுமா. மாஸ்டர், நான் போய் உங்களுக்கு டீ எடுத்து வரட்டுமா? இல்லாம எனக்கு டீலாம் எதுவும் வேணாம். மாஸ்டர், எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்க தான் முதல்ல வரீங்க. கஷ்டப்படுறப்போ சரியா வந்துடுறீங்க. அது என்னோட பாக்கியம் நினைக்கிறேம்மா. மாஸ்டர், அடுத்த வாரம் எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்துடணும். அண்ணே, அடுத்த வாரம் சாருவ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வராங்க. நீங்க இவளுடைய மாஸ்டர் இல்லையா? நீங்க தான் எல்லாமே. பையனை பார்த்து எப்படி இருக்காருன்னு நீங்க தான் சொல்லணும். அதனால நீங்க இங்கே தான் இருக்கணும். அந்த பையன் இவளுக்கு மேட்சிங்கா இருக்கானான்னு நீங்க தான் பார்க்கணும். ஆனா அம்மா, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடீர்னு கல்யாணம் ஏற்பாடா? இங்க பாருமா, உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல. காலகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மாப்பிள்ளையை பாரு. இங்க பாருங்கம்மா, நான் சாருகிட்ட 2 நிமிஷம் தனியா பேச முடியுமா? மாஸ்டர், தனியா என்ன? அட, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நான் இவருடைய உடம்பு பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். சரிம்மா சாரு, மாஸ்டரை உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போ. அங்க உட்காந்து பேசுங்க. சரிம்மா. மாஸ்டர் ரொம்ப நல்லவரா இருக்காருல்லங்க. சாருவை சின்ன வயசுல இருந்து பாக்குறாரு. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பாத்துக்கிறாரு. படிச்சும் முடிச்சுட்டா இப்ப கல்யாணத்துக்கும் ரெடி ஆயிட்டா. சாரு மேல இருக்க பிரியத்தினால தான் அவர் இவ்வளவு உதவி செய்யறாரு. நல்ல மனுஷங்க. இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை எல்லாம் எங்க பார்க்க முடியும்? சரிங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரி. நீ ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? மாஸ்டர், இந்த விஷயம் எனக்கே தெரியாது. அம்மா திடீர்னு கல்யாணம்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன மறந்துட்டு போயிடுவியா? நான் எப்படி உங்களை மறப்பேன் மாஸ்டர்? நீங்க எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஆனா இத அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? நான் வேணும்னா நீங்க ஏதாச்சும் பிளான் போடுங்க. கண்டிப்பா பெரிய பிளானை போட்டுடலாம். அடடா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உங்க அப்பாவுக்கு ஒன்றாகாது, எல்லாம் சரியாயிடும். நான் தான் கூட இருக்கேன்ல. மாஸ்டர், எங்க பொண்ணு மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க என்னைக்குமே நன்றியா இருப்போம். அட, இது என்னுடைய கடமை.
கல்யாணத்தை பத்தின கவலை விடுங்க, நான் தான் இருக்கேன்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவளுக்கு ஒரு நல்ல பையனை நானே பாப்பேன்னு சொல்ல வரேன். நீங்க சாருக்கு எது செஞ்சாலும் நல்லதை தான் செய்வீங்க. சரிங்கம்மா, நான் இப்ப கிளம்புறேன். வரேம்மா. வாங்க. டீ குடிங்க. இப்பெல்லாம் நீங்க வீட்டுக்கு ஒழுங்கா வரதே கிடையாது. வேலைக்கு போயிட்டு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரீங்க. அடடா, என்ன நோய் நோயின்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவோம் பாத்துக்க. என்கிட்ட எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட வீடு இருக்கு, நிலம் இருக்கு, கடை இருக்கு. ஆனா உங்க பையன் பிரம்மச்சாரியாவே இருக்கான். அட, நீ தான் ஏதோ ரேகா ஆண்டி பொண்ணு, அந்த பொண்ணை பேசி முடிக்கிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அவ பேரையே சொல்லாதீங்க. அவ ரொம்ப திமிரா பேசுறாங்க. உன் பையனெல்லாம் யார் கட்டிக்குவான்னு சொல்றா. அட, ஊர்ல வேற பொண்ணே கிடையாதா என்ன? நிறைய பொண்ணுங்க ஊர்ல இருக்காங்க. அட, நான் சொல்றத கேளுங்களேன். ஏற்கனவே அவனுக்கு 2-3 பொண்ணுங்களை பார்த்தாச்சு. வரவனுங்கள அப்படியே ஓடி போயிடுறாளுங்க. குட் ஈவினிங் பா. வாடா கண்ணா. என்னப்பா நீங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சொல்லுப்பா, கடலாம் எப்படி போகுது? அதெல்லாம் ரொம்ப நல்லா போகுதுப்பா. கண்ணா, நானும் உங்க அம்மாவும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா, உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போதில்ல, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறான். உனக்கு சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும். அம்மா, ம். அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, ரேகா ஆண்டியோட பொண்ணை பேசி முடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது என்ன ஆச்சுமா? கண்ணா, உனக்கு அந்த பொண்ணு செட் ஆகும். இங்க பாரு கண்ணா, அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்சவளா இருக்கு. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் உனக்காக. அந்த பொண்ணை போய் நாளைக்கு பார்க்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு ஓகேப்பா. டீலாம் எதுவும் வேணாம். இதான் என் பையன் ஷாம், அது என் பொண்டாட்டி லதா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம் மாஸ்டர். நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. அதை நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம நேரடியா வந்து பேசலான்னு இருந்தேன். அம்மாடி சாரு, மாஸ்டர் மொத தடவையா குடும்பத்தோட வந்திருக்காருமா. போய் டீ எடுத்துட்டு வா. சரிம்மா. இங்க பாருங்க, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். சாரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாரு மாதிரி ஒரு பொண்ணை தான் எங்க வீட்டுல மருமகளா வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என் பையன்கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா தாராளமா கேளுங்க. இவர் உங்க பையனாச்சே மாஸ்டர். அப்புறம் நான் என்ன கேள்வி கேட்க முடியும்? என்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை. இங்க பாருங்க, நீங்க கேட்கலன்னாலும் நான் அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். எங்களுக்கு 40 ஏக்கர் நிலம் இருக்கு, அப்புறம் 10 கடை இருக்கு, அதுல இருந்து வாடகையும் வருது. அப்புறம் என் பையன் பேர்ல சொந்தமா ஒரு துணி கடையும் இருக்கு. உங்க பொண்ணு எங்க வீட்டுல எந்த குறையும் இல்லாம வாழ. என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களால வரதட்சணை கொடுக்க முடியாது. அண்ணன், நாங்க வரதட்சணை பத்தி ஏதாவது கேட்டோமா? அதான் நான் வரதட்சணை பெரிய விஷயமா என்ன? சாரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க, நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு முழு சம்மதம். அப்போ சரி. மாஸ்டர், அது என்னது? என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்ல. சாரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக தான் கொண்டு வந்தேன். அட இருமா, உனக்காக நான் பணமும் கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கம்மா. நல்லா இருமா.
நல்லா இரு. ஏங்க ஒரு நிமிஷம். ஆ, அந்த நகை எடுத்துட்டு வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. வாடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் அப்படி ராட்சசி மாதிரி கத்துற? ஆமாங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு ராட்சசி மாதிரி தான் தெரியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா? உன்கிட்ட என்ன சொல்லணும்? என்னது? என்ன சொல்லணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நெக்லஸ் எடுத்து கொடுக்குறீங்க, பணம் கட்டு எடுத்து கொடுக்குறீங்க. ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க என்ன மூட்டையில பணம் கட்டு கட்டாவா கொட்டி கிடக்குது? கடவுளே கடவுளே, இவ்வளவு பணத்தையும் நகையும் கொடுத்தீங்களே, ஏன் என்கிட்ட கேட்கல? உன்கிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் ஏன் எந்த அவசியமும் இல்ல? அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு? பார்த்த முதல் நாள்லயே பணத்தை அள்ளி வீசுறீங்க. ஐயே, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். நம்ம பணபலத்தை அவங்க கிட்ட காட்டணும். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். நமக்கு இன்னும் 40 ஏக்கர் நிலம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு. நான் ஒரு கவர்மெண்ட் வேலையா இருக்கேன். என் பையனுடைய கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு பண்ணுவேன். உங்க பையன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை எதுக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க? நான் அப்படிதான் தூக்கி வச்சு ஆடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நீ பாடம் கத்து கொடுக்காத. நல்ல ஒரு விஷயத்தை கேட்டுக்க. வருங்கால மருமகளுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுத்ததுக்கு இவ்வளவு கேவலமா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு இல்லங்கிறீங்களா? ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க அவதான் மருமகளா வரணும்னு. எனக்கு அவளை பிடிக்கல. எங்களை கேட்காம எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதுதான் நடக்கணுமா என்ன? ஆமா, நான் என்ன சொல்றேனோ அதான் அங்க நடக்கணும். அம்மா அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அப்புறம் இந்த மாதிரி டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிபி எல்லாம் அதிகமாயிடுமா? எதுக்குமா நீங்க சண்டை போடுறீங்க? அவர் பண்றதை அவர் பண்ணட்டுமா? இங்க பாருப்பா, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? அம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா, அழகாவும் இருக்கா. அதுவும் அப்பாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அம்மா, அப்பா என்னைக்கும் என் வாழ்க்கையில கெடுதல் பண்ணதே இல்லம்மா. நான் உனக்காக தானே உன் அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். அவரு என்ன பண்ணாலும் நீ தலையாட்டு தள்ளு. நான் உள்ள போறேன். அம்மா அம்மா, நான் சொல்றது கேளுமா. அம்மா அம்மா. ஹாய் சாரு. நம்ம அப்பா அம்மா நம்ம 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் அது நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் நல்லா பழகிக்கலாம். நான் சொல்றது ஓகே தானே? அதுவும் சரிதான். உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? என்னோட ஹாபிஸ்னா என்ன சொல்றது? டைலரிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எம்ப்ராய்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ரங்கோலி போட ரொம்ப பிடிக்கும். மெஹந்தி போடவும் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். அப்புறம் முக்கியமா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி சாம், அப்பா கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்றீங்களா நீங்க? சரி, ஓகே. சொல்லுங்க மாஸ்டர். என்ன பிஸியா இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உங்க பையன் தான் கால் பண்ணாரு. கேட்டாரு என்னோட ஹாபிஸ்லாம் என்னன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஹாபிஸ்லாம் உனக்கு தெரியணுமா என்ன? உன் ஹாபிஸ் எல்லாம் சொன்னியா? என்னோட ஹாபிஸ்லாம் நான் அவன்கிட்ட சொல்ல முடியுமா என்ன? என்னோட ஹாபிஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என்னோட ஹாபிஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதெல்லாம் சரியா வரும் தானே? அது என்னன்னா எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அடடா, எந்த பிரச்சனையும் வராது. நான் போட்டிருக்க இந்த பிளானே நம்ம 2 பேரும் சேர்றது. நீ எதை நினைச்சும் பயப்படாத. என்ன வேணும்? ஒன்றும் இல்லைப்பா. அப்ப சரி போ. கல்யாணத்துக்கு சீக்கிரமா தயாராக.
நம்ம 2 பேரும் இனிமே என்னைக்குமே சந்தோஷமா இருக்க போறோம். அண்ணி, உங்க மருமகளை இப்பவே பார்க்கணும்னு ஆசையா இருக்குதா என்ன? ஆசையா இருந்தா அவ ரூமுக்கு போங்க, அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாள்ல, அப்பவே பாத்துக்கிறேன். அட என்ன பேசிட்டு இருக்க? போ, நம்ம மருமகளை பார்த்து கூட்டிட்டு வா. போ. சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன் மருமகனை. நீ இங்கே உட்காரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருங்க, கூட்டிட்டு வரேன். சரிங்க ஆனா அண்ணி. ஆனா நீங்க போய் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் உனக்காக கீழே அவளோட காத்துட்டு இருக்காங்க. சரி, 2 பேரும் முகூர்த்தத்தை மாத்திக்கோங்க. நீ போட்டு விடுமா. ரொம்ப சந்தோஷம் அண்ணி, சந்தோஷம். நல்லா இருக்காரு மாப்பிள்ள. அண்ணி, எங்க பொண்ணுக்கு கொடுக்க முடிஞ்சதை உங்க வண்டியில நாங்க வச்சிருக்கோம். எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? பெருசா ஒண்ணும் இல்லைண்ணே, எங்களால முடிஞ்சதை கொடுக்கறோம். நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் அதை. மருமகளே, வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வா. டேய், 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரூமுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்கப்பா. சாரு, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்போ வந்துடுறேன். அப்புறம் அப்பா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு. உட்கார், பொறுமையா உட்கார். இந்த மஞ்சள் மாத்திரையை போட்டுக்க. இதுவும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நீ நிம்மதியா தூங்கலாம், உடம்பு வலியெல்லாம் போயிடும். இந்த படுத்து தூங்கு. படு, மெதுவா படு.
பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து. நல்லா காலை நீட்டிக்க. என்னடா மகனே டல்லா இருக்க? அது என்னன்னாப்பா, திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால எனக்கு டென்ஷனா இருக்குப்பா. அடடா, இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம் ஆகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் கண்டிப்பா நடக்கும். இதுக்கெல்லாம் பயப்படாத. இந்த பாலை குடி, எல்லாம் சரியாயிடும். குடி குடி. பாலை குடிச்சிட்டு நீ ரூம்ல போய் படுத்துக்க. சரியா? சரிப்பா. குடி குடி குடி. லதா, லதா, ஷாம், ஷாம். நீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா ஷியாம் தான் வந்துட்டாருன்னு. அவன் இப்போதைக்கு வரமாட்டான். நல்ல நிம்மதியா தூங்குறான். இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் யாரு கூட? உங்க கூட தான். ஷியாம், ஷியாம், விடிஞ்சிருச்சு, எந்திரடா. டேய், ராத்திரி முழுக்க நீ இங்கதான் படுத்தியா? அறிவு இருக்கா உனக்கு? மா, அது என்னன்னா என்னாச்சுன்னே தெரியலம்மா. திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சுமா. மருமக பாவம் இல்ல, அவ என்ன நினைச்சிருப்பா? அவளை ரூம்ல தனியா விட்டுட்டு நீ இங்க வந்து படுத்து தூங்கினா என்ன அர்த்தம்டா? உன்னை வச்சுட்டு நான் என்னடா பண்ண போறேன்? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா, நல்லா இருமா. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நேத்து ராத்திரி முழுக்க இவரு ரூம்குள்ள வரவே இல்லம்மா. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? அடடே, அப்படிலாம் இல்ல. அவ ரொம்ப டயர்டா இருந்தாலும் அதான் இங்கேயே தூங்கிட்டான். சாரி சாரு. நேத்து நைட்டு நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரிப்பா, நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு. போடா. சரிம்மா.
அடாடாடாடா, அங்க என்ன மாநாடு நடந்துட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மருமக கிட்ட ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மருமக முதல்ல ஸ்வீட் பண்ணணும்னு சொன்னேன். ஆ, ஆனா நீங்க என்ன இப்படி வந்து நிக்கிறீங்க? நம்ம மருமக அட மருமக தானே. என்ன மருமகளே? போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. இப்படி எல்லாம் நிக்காதீங்க. ஆ சரி சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். மருமகளே இங்க வா. முதல்ல ஒரு மருமக வீட்டுக்கு வந்ததும் அவ கிச்சனுக்குள்ள போய் முதல்ல ஸ்வீட் தான் செய்யணும். போ முதல்ல போய் பால் பாயசம் பண்ணு. வா, உனக்கு நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித் தரேன். ஆ? சரி. வாமா. அட அத்தை, நல்ல வாசனையா இருக்கு அத்தை. அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுமா, என்ன? அவரு நைட்டெல்லாம் ரூம்குள்ள வரவே இல்ல அத்தை. அவருக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அத்தை? அது என்னன்னா அவர் குடிப்பாரா? இங்க பாருமா, இந்த மாதிரி என் பையனை பத்தி எதுவும் கேட்காத. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. சாரி அத்தை, அது என்னன்னா நான் தனியா ரொம்ப நேரமா ரூம்குள்ள உட்கார்ந்துருந்தேனா, அதான் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் தெரியாம கேட்டேன். சரி சரி, நீ பால் பாயசம் பண்ணு, நான் பால் எடுத்துட்டு வரேன். இந்தாமா. ஆ பால் பாயசம் சூப்பரா இருக்கு. என்னம்மா? வெறும் வாயில மட்டும் புகழக்கூடாது, பரிசு கொடுக்கணும்டா. இந்தா, இனிமே எப்பவும் பர்ஸ்ல பணம் வச்சுக்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கொடு. சரிப்பா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பால் பாயசத்தை நான் சாப்பிட்டதே இல்லம்மா. நன்றி மாமா. என்ன நீ மட்டும் பேசாம இருக்க? உன்னை விட என் மருமக பால் பாயசத்தை நல்லா பண்ணிட்டேன்னு அவ மேல பொறாமையா இருக்கா? போதும் போதும், உங்க மருமகளை ரொம்ப புகழாதீங்க. நீங்களே ரொம்ப புகழ்ந்தீங்கன்னா அப்புறம் அவளுக்கு திஷ்டி பற்ற போகுது. சாரு முதல்ல செஞ்சிருக்கா, அதுக்கு ஏமா இப்படி பேசுற? நீ என்னையே திட்ட ஆரம்பிச்சிட்டியா? நான் என்னடா அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நான் கடைக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு நீ கடையை திறக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவசியம் இருக்குமா? அட, அவன் கடைக்கு போய் கடையை திறக்கட்டுமே. அவங்ககிட்ட கொஞ்சம் மரியாதையை பேசு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. வரப்பா. சரிப்பா. இப்ப சரியா இருக்கு. நல்லா இருக்கா? அப்புறம் அப்பா கல்யாணத்துக்காக நிறைய பணம் செலவு பண்ணிட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் தேவையான பணம் அனுப்பணும். அப்படியா? எவ்வளவு பணம் வேணும்? வீட்டு செலவு அப்புறம் மருந்து செலவுக்கெல்லாம் ஒரு 50,000 ரூபாய் பணம் இருந்தா சரியா இருக்கும். அது போதும். அவ்வளவுதானே, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சரி மாமா, தேங்க்ஸ். இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஓ, அப்பா அம்மா வீட்டு செலவுக்காக இங்க மாமா கிட்ட பணம் கேக்குற? இந்த வீட்டு மருமகளா இருந்துகிட்டு எப்படி கேக்குற? லதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? சாரு இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு. அப்படியா? எனக்கு வேற மாதிரி இல்ல தெரியுது. பொண்ணை பெத்தவங்க சம்மந்தி வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆனா இங்க உன் வீட்டு செலவுக்கு மாமா கொடுக்கறாரு. மருமகளே, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது காரணம் இதுதானா?
வாய மூடு, வாயை திறக்க கூடாது. நேத்து வந்து இந்த பொண்ணுக்காக நீங்க என்னையே அடிச்சிட்டீங்கல்ல. பின்ன நீ பேசுறது அப்படி இருக்கு. நீங்க பண்ணது சரியில்லைங்க. நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க ம். வா. வா வா வீட்டுக்குள்ள வா. வணக்கம், என் பேரு சுசாந்த் சிங். கிரைம் அலர்ட்ல இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான எச்சரிக்கையை பார்க்க போறோம். ஒரு தந்தை தான் குடும்பத்தை பாத்துக்கிறாரு, அம்மா அங்க ஆணி வேற இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் குடும்பத்துக்கு ரொம்ப அவசியமானவங்க. அவங்க தான் பசங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுமே தவிர இவங்க தப்பு பண்றதுக்காக பசங்களை தப்பான வழியில கொண்டு போக கூடாது. ஆனா இங்க ஒரு அப்பா தன்னோட மகனுக்கே துரோகம் பண்றாரு. அது எதுக்காகனா ஒரு பொண்ணோட ஆசைக்காக. இதெல்லாம் ரொம்பவே பாவம். இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் எதுக்காக இப்படி நடக்குது? ஒருத்தர் விரும்புறாருங்கிறது தப்பான விஷயம் கிடையாது. ஆனா யார விரும்புறோம், எப்படி விரும்புறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரொம்ப தப்பான ஒரு உறவை வச்சுக்கிட்டு அவங்கள நாம உண்மையா விரும்புறோங்கிறதுக்கான பேரு உண்மையான காதல்னு சொன்னா அது கிடையாது. நம்ம சமுதாயத்துல இது மிகப்பெரிய குற்றமா தான் கருதப்படுது. இந்த கதையில என்ன நடக்குதுன்னா, தான் பையனுடைய மனைவி கிட்டயே ஒரு அப்பா தப்பான உறவை வச்சிருக்கிறாரு. அதுவும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கூட. அம்மா, அம்மா, ஏமா உம்முன் இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அத்தை சாப்பிடுங்க அத்தை. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். லதா அந்த குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிட்டா. அவ உழைச்சது போதும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த வீட்டில் இவ ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். இனிமே இந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் சாருவே பார்த்துப்பான். என்னடா ஆச்சு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேற. ஆமாப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். அம்மா நிறைய உழைச்சிட்டாங்கப்பா. அவங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுதுப்பா. அப்பன்னா சரி, இந்த வீட்டோட சாவி அப்புறம் கஜானாவோட சாவி எல்லாத்தையும் மருமகிட்ட கொடுக்குறேன். என்னது? உங்ககிட்ட இருக்கிற கொத்து சாவியை சாருகிட்ட கொடுன்றேன். சாருகிட்ட கொடு. அட குடு. சாரு, இப்ப நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? நான் என்ன ப்ராப்ளம்? அட, நீங்க எதுக்காக இவ்ளோ சீரியஸ் ஆகுறீங்க? என்னன்னா எனக்கு இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி, இப்பெல்லாம் நீங்க என் பேச்ச கேக்குறதே இல்ல. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்கேன். நேத்து வந்த மருமக கிட்ட நீங்க எல்லா பொறுப்பையும் தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்ப நான் அப்படி பண்ணதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு அப்படி பண்ண. நீ என்னடா மரும மேல பொறாமப்பட்டுட்டே இருக்க. அது சரி, நான் அவளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கேனா என்ன? பின்ன நீ பண்றதுலாம் அப்படிதானே இருக்கு. நீ ஏன் என்னமோ யோசிக்கிற, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. என் அண்ணனை பார்த்து நேத்து பேசினா அவர் என்ன வீட்டுக்கு வர சொன்னாரு. சரி, போறதுன்னா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
என்னாச்சு? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியோ அன்னைக்கே என் மரியாதை எல்லாம் போச்சு. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், கிளம்புறேன். அத்தை வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கேளுங்க. என்னை யாரும் தடுக்க முடியாது. நகர இந்த பக்கம். அத்தை ப்ளீஸ் அத்தை வேண்டாம். இப்போ இந்த விளையாட்டுல இனிமே இந்த மைதானத்துக்குள்ள நம்ம 2 பேர் மட்டும்தான். ஹலோ, நீ உடனே சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. ஆமா, அட கொடுங்க, என்ன பண்றீங்க? இந்தா, இனிமே எல்லாமே உன்னோட அப்புறமா உங்களுக்கு அட கடவுளே, இவ்ளோ ஒரு கேவலமான வேலையை உங்களால எப்படி பண்ண முடியுது? இதுக்காக தான் உங்க பையனை இந்த பொண்ணுக்கு கட்டி வச்சீங்களா? அடச்சி, அதான் இந்த பொண்ணுதான் மருமகளா வரணும்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? இப்பவே எல்லார்கிட்டயும் இதை நான் சொல்ல போறேன். உங்களை விட மாட்டேன். ஏய், உன்னை உயிரோட விட்டாதானே வெளியே சொல்லுவ. ஐயோ, என்ன பண்றீங்க? விடுங்க, ஓ, என்ன விடுங்க. போய் கத்தி எடுத்துட்டு வா. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு ஊரை கூட சொல்றேன். ஏய், உங்களை நான் விட மாட்டேன். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நான் உன்னை உயிரோட விட்டாதானே வெளியே சொல்லுவ. உன்னை ஏய், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நீவா சொல்ல போற? ஏய், சொல்லு பாக்கலாம். இல்ல, நான் சொல்ல மாட்டேன். இப்ப எப்படி சொல்லுவேன்னு பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க? ஏய், அப்பா நிறுத்துங்க. அம்மாவை விடுங்க, தள்ளி போங்க அந்த பக்கம். அம்மா, நீ வந்துட்டல்லப்பா. நான் சொன்னேன்லடா, நான் சந்தேகப்பட்ட மாதிரி உன் அப்ப உன் பொண்டாட்டியோட கள்ள தொடர்புல இருக்கான்டா. என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஏய், என்ன விடுங்க. என்கிட்ட போய் சொல்ற? என்கிட்ட சொல்றியாடி உன்னை? என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? வாய் மூடுறி. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? எழுந்திருங்க. டேய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்.
இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. என் பையன் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா நான் உயிரோட இருந்திருக்க முடியாது. இவன் பெத்த தகப்பனே கிடையாது, இவன் ஒரு ராட்சசன். சொந்த மருமக கிட்டயே தப்பான உறவு வச்சிருக்கான் சார். சாரு கூட கல்யாணத்தை எங்க அப்பா தான் ஏற்பாடு பண்ணாரு. நான் என்னைக்குமே எங்க அப்பாவை தப்பா நினைச்சதே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நான் நினைச்சே பார்க்கலப்பா. நீங்க ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டீங்கப்பா. சீ, அப்பாங்கிற உறவுக்கே கலங்கத்தை ஏற்படுத்தின ராட்சசன் நீ. சொல்லுங்க மாஸ்டர், உங்களோட இந்த உறவு எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு? இந்த பொண்ணோட எத்தனை நாளா கள்ள தொடர்பு? உங்களை தான் கேட்கிற, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. சொல்லுடா, வாயை திறந்து சொல்லு. சொல்லிடுறேன் சார். சாரு 11th படிக்கிறதுல இருந்து நான் அவளுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் அதை காரணமா வச்சு அடிக்கடி அவ வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். மாஸ்டர் எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் பண உதவி செஞ்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட நான் பழக ஆரம்பிச்சேன். அந்த பழக்கத்துல நான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமான எங்க உறவு நல்லபடியா போயிட்டு இருந்தது. திடீர்னு எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டாங்க. அதான் அதனால நான் ஒரு பிளான் போட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா உன் கள்ள காதலுக்காக இவளை உன் மருமகளாவே ஆக்கிட்டியா? உங்க 2 பேர் மேலையும் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் நான் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி நாடகம் ஆடினேன். நான் நினைச்ச மாதிரியே 2 பேரும் கேவலமா நடந்துகிட்டீங்க. அப்பா, அம்மா சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லை. ஏன்னா நீ என்னோட அப்பா. இன்ஸ்பெக்டர் சார், இங்க இருந்து இவரை கூட்டிட்டு போங்க. வாங்க மாஸ்டர், புனித காதலை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஸ்டேஷன்ல வச்சு சொல்லித்தரேன். எப்படி காதலிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. வா. ஒரு புனிதமான உறவை கலங்கப்படுத்தணும்னு நினைச்சது அது நடக்கும்போது அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கும். துரதிருஷ்டவசமா நம்ம சமூகத்துல இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இது உண்மையிலேயே ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. மேலும் இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தந்தை மரியாதைக்குரிய ஒரு உறவு கூட நல்லபடியா இருக்கிறத விட்டுட்டு அந்த உறவை கலங்கப்படுத்தினதுதான் மிகப்பெரிய குற்றமா இதுல பார்க்கப்படுது. சட்டப்படியான எந்த ஒரு உறவு பிணைப்பையும் உணர முடியாத இடங்கள்ல நாம எதையுமே மறைக்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது. ஆனா காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அதுக்கேத்த மாதிரி மனுஷங்களும் மாறி போயிட்டே இருக்காங்க. உறவுகளோட நோக்கமும் மாறுது. அதே சமயத்துல என்னைக்கு நீங்க உங்க குடும்பத்தை உங்க குடும்பம்னு நினைக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு மாற்றமோ இல்ல அவருடைய நடவடிக்கையில சந்தேகம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்களுடைய ஞானம் தான் உங்களை காப்பாத்தும். அடுத்த கிளைம் அலர்ட்ல நாம சந்திக்கலாம்.